அடுத்து in 1931 the first American revision of this test was published by Terman at Stanford University. அப்போ வந்து எனக்கு அந்த ஸ்டான்போர்ட் டெஸ்ட்டுன்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்டான்போர்ட் பினே ஸ்கேல் அப்படின்லாம் வந்து பண்ணாக்கா பினே சைமன் டெஸ்ட்டு. இதில் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு ரிவிஷன் வந்து எப்போ பண்ணுறாங்க அப்படின்னா 1931 யார் பண்ணுறதுன்னா டெர்மன். எங்கே பண்ணுறாரு? ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில் பண்ணுறாரு. அடுத்தது 1937 another revision was carried on with the help of and Mad A. Merrill. அப்போ Mad A. Merrill-ஓட ஹெல்ப்பால் 1937 செகண்ட் ரிவிஷன் பண்ணுறாங்க. This as well as 1960s revision is called Stanford Binet scale and widely used an individual intelligence test. 1960 வந்து என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் ஒரு ரிவிஷன் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டான்போர்ட் பினே ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து பண்ணாக்கா வைடாக வந்து பண்ணாக்கா இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து the test in this scale are grouped in age level extending from age 2 to 22 years. அப்போ வந்து பண்ணாக்கா இந்த ஏஜ் அந்த டெஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணாக்கா ஏஜ் லெவலில் குரூப் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லெவலில் குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும்னா ஏஜ் 2லேருந்து 22 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் the task is to be performed by the subject in these various test ranges from simple manipulation to abstract reasoning. ஸோ இந்த டாஸ்க் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த சப்ஜெக்ட்னா யாரை நம்ம டெஸ்ட் பண்ணுறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா இதை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க வந்து சிம்பிள் மேனிப்புலேஷன்லேருந்து அப்ட்ராக்ட் ரீசனிங் வரைக்கும் அவங்க வந்து அதுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். பினேட் டெஸ்ட் ஹவ் பீன் அடாப்டட் இன் இந்தியா டூ. இந்த பினேட் டெஸ்ட்டை வந்து இந்தியாலேயும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. The first such attempt was made by Dr. C.H. Rice in 1922 when he published his Hindustani Binet Performance Point Scale. அப்போ வந்து இந்த பினே டெஸ்ட் இருக்கு இல்லையா, அது இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் டைம் இவர் வந்து என்னவா கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானி பினே பர்ஃபார்ம் பாயிண்ட் ஸ்கேலாக கொடுக்குறாரு. யார்? டாக்டர் C.H. ரைஸ் இன் 1922. இதுவும் கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட் அட்டம்ப்ட் சரியா மேட் பை டாக்டர் C.H. ரைஸ் இன் 1922 when he published his Hindustani Binet Perform Scale Point Scale. This was an adaptation of the Binet test along with some performance test. அப்போ வந்து இந்த இந்துஸ்தானி பினே பர்ஃபார்ம் பாயிண்ட் ஸ்கேல் இருக்கு இல்லையா, இது பினே டெஸ்ட்டு அதோட ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த இந்துஸ்தானி பினே பர்ஃபார்ம் பாயிண்ட் ஸ்கேலை கொடுக்குறாரு. யார்? டாக்டர் C.H. ரைஸ் அப்படின்றவர். The state Manovigyan Sala of Uttar Pradesh has made a Hindi version of Stanford Binet test. அப்போ வந்து ஹிந்தி வெர்ஷன் அந்த ஸ்டான்போர்ட் பினே டெஸ்ட்டு ஹிந்தி வெர்ஷனில் யார் கொடுக்குறாரு அப்படின்னாக்கா ஸ்டேட் மனோவிக்யான் ஷலா ஆஃப் உத்தரப்பிரதேஷில் மனோவியான் ஷலா அப்படின்றது தான் வந்து ஹிந்தி வெர்ஷனில் கொடுக்குறாரு. எதை? ஸ்டான்போர்ட் பினே டெஸ்ட்டு. அடுத்து this test is divided into several age grouped and named as புத்தி பரீட்சா அனுசிலான். ஸோ இந்த டெஸ்ட் அந்த ஹிந்தியில் கொடுத்தாரு இல்லையா, இந்த திஸ் டெஸ்ட் இஸ் டிவைடட் இன்டு செவரல் ஏஜ் குரூப்டு. நிறைய ஏஜ் குரூப்ஸ்க்கு இது பண்ணுறாரு. என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தி பர்கிட்சா அனுசிலான். த அதர் காமன் வெர்பல் இண்டிவிஜுவல் டெஸ்ட் used in India is சமன்யா புதி பர்கிட்சா. ஸோ காமனாக யூஸ் பண்ணக்கூடிய இதுவும் வெர்பல் டெஸ்ட்டு தான். இன்னொரு காமன் வெர்பல் டெஸ்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் சமன்யா புதி பரீட்சா. ஸோ இதுவும் நமக்கு கொஷின் கேட்பாங்க. திஸ் டெஸ்ட் is an Indian adaptation of well-known test of William Stephenson. This test is an Indian adaptation of well-known test of William Stephenson. It has been prepared by State Bureau of Education and Vocational Guidance, Gwalior. So இந்த டெஸ்ட்டை வந்து யார் இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் பியூரோ ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் வெக்கேஷனல் கைடன்ஸ் குவாலியரில் இருக்குது. அவங்க தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அடுத்து இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். As said earlier, the complete non-verbal or non-language test of intelligence for testing an individual at a time come into this classification.
In these, the content and response are in form of performance and language is not used at all. So in the individual performance test language is not used at all. அப்போ வந்து பண்ணாக்கா performance யூஸ் பண்ணல, language யூஸ் பண்ணல. In this test, the items which require response in terms of motor activities are included. இங்கே வந்து பண்ணாக்கா motor activities இன்க்ளூட் பண்ணுறாங்க இதில் individual performance testல. Generally, the activities on which the performance of an individual is tested are of the following types. இங்கே வந்து பண்ணாக்க என்ன பண்ணுறாங்க, அந்த இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டை நிறைய டைப்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா பிளாக் பில்டிங் ஆர் கியூப் கன்ஸ்ட்ரக்ஷன். இங்கே வந்து பண்ணாக்கா பிளாக் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா கியூப் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இயர் த சப்ஜெக்ட் இஸ் ஆஸ்க்டு டு மேக் த ஸ்ட்ரக்சர் ஆர் டிசைன் by means of block or cubes supplied to him. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துருவாங்க, ஸ்ட்ரக்சரோடையே சின்ன சின்ன பீஸை கொடுத்துருவாங்க, அதை வச்சு ஒரு ஸ்ட்ரக்சரை மேக் பண்ண சொல்லுவாங்க. இல்லை கியூப் ஒரு அந்த ஷேப்ஸை கொடுத்துருவாங்க, அதை வச்சு ஒரு டிசைன் பண்ண சொல்லுவாங்க. The examples of the test involving such type of activities are Merrill-Palmer block building, Koch Black design test, Alexander pass along test. இது எல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னாக்கா இந்த பிளாக் பில்டிங் ஆர் கியூப் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதையும் கொஷின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. டு ஃபிட் த பிளாக் இன் த ஹோல்ஸ். டு ஃபிட் த பிளாக் இன் த ஹோல்ஸ். அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு பிளாக்ல ஏதோ ஒரு ஹோல் இருக்கும், அதில் வந்து பண்ணாக்கா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் மெட்டீரியல் ஆஃப் சச் டைப் ஆஃப் ப்ரொவைட்ஸ் நியூமரஸ் பிளாக்ஸ் அண்ட் எ போர்டு இன் த விச் தேர் ஆர் ஹோல்ஸ் கரஸ்பாண்டிங் டு தீஸ் பிளாக்ஸ். அப்போ வந்து பண்ணாக்கா நிறைய வந்து பண்ணாக்கா நியூமரஸ் பிளாக்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க, அதில் ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி வந்து பண்ணாக்கா நமக்கு ஆப்ஜெக்ட்டு கொடுத்துருவாங்க. The subject has to put the blocks in these corresponding holes in the board. அப்போ வந்து பண்ணாக்கா அதில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து பண்ண அந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்களே, அந்த ஹோல்ஸில் இந்த பிளாக்கை எடுத்துகிட்டு போயிட்டு பிட் பண்ணுற மாதிரி அவங்கள வந்து பண்ணாக்கா கேட்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செக்வின் ஃபார்ம் போர்ட் டெஸ்ட் அண்டு கார்டட் பாம் போர்ட் டெஸ்ட். இது எல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா, டு பிட் த பிளாக் in the holes, to pit the block in the holes டெஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா செக்வின் ஃபார்ம் போர்ட் டெஸ்ட் அண்டு கார்டட் ஃபார்ம் போர்ட் டெஸ்ட். இது ரெண்டுமே எதுக்கான எக்ஸாம்பிள், டு பிட் த பிளாக் இன் த ஹோல்ஸ் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரேசிங் ஏ மேஸ். ட்ரேசிங் ஏ மேஸ். Test material consists of a series of mass of increasing difficulty, each printed on the separate sheet. அப்போ வந்து பண்ணாக்கா டெஸ்ட் மெட்டீரியல் கன்சிஸ்ட் ஆஃப் சீரீஸ் ஆஃப் மேசஸ் ஆஃப் இன்க்ரீசிங் டிஃபிகல்ட்டி. அப்போ வந்து பண்ணாக்கா நிறைய மேசஸ் இருக்கும், அது வந்து பண்ணாக்கா டிஃபிகல்ட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஈச் பிரிண்டட் ஆன் ஏ செப்பரேட் ஷீட், அது ஒவ்வொன்றுத்தையும் செப்பரேட் ஷீட்டில் பிரிண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. The subject is required to trace with the pencil the path from the entrance to exit. அப்போ என்ன பண்ணணும், பென்சிலில் எது வந்து பண்ணாக்க என்ட்ரன்ஸு எது எக்ஸிட் அதை வந்து பண்ணால் அவங்க மார்க் பண்ணணும். Porteous mass test is an example involving such type of activities. இந்த trace of massக்கு எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா Porteous mass test தான் வந்து பண்ணாக்கா இதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் பார்க்கணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு அந்த வேர்டு அந்த டெஸ்ட்டு பேரை வந்து பண்ணாக்கா கூகுளில் போட்டு இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுடைய மைண்டில் வந்து பண்ணாக்கா ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் ஆகிடும், ஈஸியாக நீங்கள் ஆன்சரும் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிக்சர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் பிக்சர் கம்ப்ளீஷன். இன் பிக்சர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டெஸ்ட் த task is to arrange in series the given picture, whereas in picture completion test the subject is required to complete the picture with the help of given pieces cut out of each picture. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிக்சர் அரேஞ்ச்மெண்ட் டெஸ்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. த டாஸ்க் இஸ் அரேஞ்ச் த சீரீஸ் த கிவன் பிக்சர். அப்போ வந்து பண்ணாக்கா பிக்சரை கொடுத்துருவாங்க, அதோடைய நம்ம கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அப்படிலாம் வந்து பண்ணாக்கா பிக்சர் கம்ப்ளீஷன் டெஸ்ட். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து பண்ணாக்கா அந்த பிக்சரை வந்து பண்ணாக்கா பீஸாக கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கட் பண்ண பிக்சரை வந்து பண்ணாக்கா நம்ம அங்கே வந்து பண்ணாக்கா கரெக்டாக வந்து பண்ணாக்கா கம்ப்ளீட் பண்ணணும். The LA pictorial completion test is a good example of such test which provide a good estimate of intelligence of the subject without making use of language. இங்கே லாங்குவேஜை யூஸ் பண்ணாமல் குட் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்கா LA pictorial completion test தான் வந்து பண்ணாக்கா குட் எக்ஸாம்பிள். கொஷின் கேட்கலாம். As see above, these tests try to emphasize upon one or the other type of performance.
Instead of using one or two tests, a group of performance tests organized either into a scale or battery may be used for the comprehensive picture of an individual mental ability. ஸோ வந்து இப்போ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் ஒன் ஆர் டூ டெஸ்ட், ஒரு டெஸ்ட்டையோ இல்லை 2 டெஸ்ட்டையும் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக குரூப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த குரூப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் எப்படி இருக்குன்னா, ஸ்கேல் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை பேட்ரி டெஸ்ட்டாக இருக்கலாம். சம் ஆஃப் த பாப்புலர் நவுன் ஸ்கேல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் நவுன் ஸ்கேல் அப்படின்னாக்கா த பின்டர் பேட்டர்சன் ஸ்கேல். த பின்டர் பேட்டர்சன் ஸ்கேல்னு ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்த்தர் பாயிண்ட் ஸ்கேல், அலெக்சாண்டர் பேட்டரி ஆர் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். ஸோ இது 3யும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாப்புலர் ஸ்கேல் டெஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள். இன் இந்தியா 2 attempts for constructing such battery have to made. இங்கே இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. டாக்டர் சார்ண்டர் மோகன் பாட்டியா ஒர்க்ஸ் இன் இஸ் ரெகார்ட் டிசர்வ்ஸ் ஸ்பெஷல் மென்ஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டியா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சார்ண்டர் மோகன் பாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணவர். He has developed a battery of performance test known Bhatia's battery performance test. இவர் வந்து டெவலப் பண்ண அந்த டெஸ்ட்டுக்கு என்ன பேருனா Bhatia's battery of performance test அப்படின்னு பேர். It contains the following 5 sub test. இந்த Bhatia battery of performance testல 5 sub test இருக்கு. என்னென்ன அப்படின்னாக்கா கோக் பிளாக் டிசைன் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து கோக் பிளாக் டிசைன் டெஸ்ட்னு ஒன்று. செகண்ட் அலெக்சாண்டர் பாஸ் அலாங் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. தேர்டு பேட்டர்ன் ட்ராவிங் டெஸ்ட்டு. Fourth, immediate memory test for digit with an alternative form suitable for illustrate. Fifth வந்து picture constructions test. இதில் இந்த பாட்டியா பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து 5 சப் டெஸ்ட் இருக்குது. ஒன்று கோக் பிளாக் டிசைன் டெஸ்ட்டு, அலெக்சாண்டர் பாஸ் அலாங் டெஸ்ட்டு, பேட்டர்ன் ட்ராவிங் டெஸ்ட்டு, இமிடியேட் மெமரி டெஸ்ட்டு ஃபார் டிஜிட்டு, பிக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் டெஸ்ட். இது எல்லாமே இதில் இன்க்ளூடட். அடுத்தது the last 3 tests in this battery have been constructed by Mr. Bhatia himself while the former 2 have been borrowed. அப்போ வந்து லாஸ்ட் 3 வந்து பாட்டியாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது, ஃபர்ஸ்ட் 2 வந்து வேறு இடத்துலேருந்து எடுத்தது. ஸோ இதையும் நமக்கு கொஷினாக கேட்கலாம். ஸோ வெஸ்லர் பிலிவி இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல். அடுத்தது this scales is available in 2 forms. இந்த வெஸ்லர் பிலிவி இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் வந்து 2 ஃபார்மில் இருக்குது. while the வெஸ்லர் இன்டெலிஜென்ஸ் SC WISC form is used for children and WAIS form is for adult. அப்போ வந்து வெஸ்லர் பிலிவி இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் வந்து 2 ஃபார்மில் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு WISC இது வந்து சில்ட்ரன்ஸுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறது. WAIS அப்படின்றது வந்து அடல்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. சரிங்களா? It is an individual test that has unique quality of being named as verbal and performance scale simultaneously. ஸோ இது வந்து இந்த இண்டிவிஜுவல் டெஸ்ட் வந்து இனிக்யூ குவாலிட்டியோடு இருக்குது. இது வந்து பீயிங் நேம்டு ஆஸ் வெர்பல் அண்டு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கேல் சைமல்டேனியஸ்லி. இது வந்து ஃபஸ்ட் இருக்கிறது வந்து வெர்பல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க WISCன்றது. WAIS அப்படின்றது வந்து பர்ஃபார்மன்ஸ் ஸ்கேல். அதுதான் கொடுத்துருப்பாங்க இங்கே. சரிங்களா? இதையும் நம்ம தனித்தனியாக எழுதிக்கங்க. WISC அப்படின்றது வெர்பல் ஸ்கேலு, WAIS அப்படின்றது பர்ஃபார்மன்ஸ் ஸ்கேல். அடுத்து the scale consists of 11 subtests. 6 subtests make up the verbal scale and 5 performance scale. அப்போ வந்து இந்த ஸ்கேல் டெஸ்ட், இந்த ஸ்கேலில் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் 11 சப் டெஸ்ட் இருக்குது. சரியா? அப்போ மொத்தம் வந்து இந்த வெஸ்லர் டெஸ்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா? இதில் வந்து மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்குது? 11 சப் டெஸ்ட் இருக்குது. அதில் வந்து 6 சப் டெஸ்ட் மேக் ஆஃப் த வெர்பல் ஸ்கேல். அப்போ வந்து மொத்தம் 11ல் 6 வந்து வெர்பல் ஸ்கேலும் 5 வந்து பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டும் இருக்குது. These tests are listed below in order in which they are administrated. ஸோ இங்கே வந்து அந்த வெர்பல் டெஸ்ட் மொத்தம் வந்து சொன்னோம் இல்லையா? எத்தனை மொத்தம் 11 சப் டெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னோம். அதில் வந்து 6 சப் டெஸ்ட் வந்து வெர்பலாக இருக்குது, 5 வந்து பர்ஃபார்மன்ஸ் ஸ்கேலாக இருக்குது. அப்போ வெர்பல் ஸ்கேல் எதெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன், டெஸ்ட் ஆஃப் அர்த்தமெட்டிக் ரீசனிங்,
டெஸ்ட் ஆஃப் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் சிமிலாரிட்டிஸ், அடுத்து டெஸ்ட் ஆஃப் டிஜிட் ஸ்பேன், அடுத்தது டெஸ்ட் ஆஃப் வெக்காபுலரி. அப்போ வந்து பண்ணாக்கா 6 வந்து பண்ணாக்கா வெர்பல் டெஸ்ட்டு. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் ஸ்கேலில் வந்து பண்ணாக்கா 5 இருக்குது. டிஜிட் சிம்பிள் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, பிக்சர் கம்ப்ளீஷன் டெஸ்ட்டு, பிளாக் டிசைன் டெஸ்ட்டு, பிக்சர் அரேஞ்ச்மெண்ட் டெஸ்ட்டு, ஆப்ஜெக்ட் அசம்பிளி டெஸ்ட்டு. இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா ஒரு 5 டெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா the score on these sub test are added to get an idea of an individual intelligence. இந்த வந்து பண்ணாக்கா சப் டெஸ்ட் எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணி இதில் வரக்கூடிய அந்த இது எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒருத்தருடைய இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ வரும். அடுத்த வீடியோவில் வந்து பண்ணாக்கா இந்த குரூப் வெர்பல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் வந்து பண்ணாக்கா செப்பரேட் வீடியோவாக போட்டுடுறேன். ஸோ அதோடைய வீடியோ லிங்க்கும் அடுத்தடுத்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்கா டெஸ்ட் எப்போ இருக்கும் அப்படின்னு பண்ணாக்கா கம்மிங் சண்டே நைட்டு வந்து பண்ணாக்கா 8 o'clock ஷார்ப்பாக வந்து பண்ணாக்கா இந்த வீக் வந்து பண்ணாக்கா பிடிஎஃப் வந்து பண்ணாக்கா யாரெல்லாம் அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா குரூப்பில் அந்த குரூப்பில் வந்து பண்ணாக்கா இது வந்துடும். தேங்க்யூ.